வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த அமாவாசை திதி என்பது மிகவும் முக்கியமானது. வருடத்திற்கு 12 அமாவாசைகள் வரும். இந்த 12 அமாவாசைகளில் தட்சநாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, மகாலய பட்சத்தில் வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை, உத்தராயண காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த 3 அமாவாசைகளில் நம்மளுடைய வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு நாம் முறைப்படி இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அந்த பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நமக்கு ஆசி வழங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது இந்த முன்னோர்களுக்குன்னு ஒரு உலகம் உண்டு, அதை தான் பித்ரு உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பித்ரு உலகத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் அந்த பிரபஞ்ச சக்தியிடம் அனுமதி பெற்று பூலோகத்திற்கு வருவாங்களாம். அந்த பூலோகத்திற்கு அவங்க உலகத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அதுக்கப்புறம் மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த 15 நாட்களும் நம்ம வீட்டில் அவங்க தங்கி இருந்து அதே மாதிரி நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தை அமாவாசை அன்னைக்கு அவங்க உலகத்துக்கு புறப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வரக்கூடிய அந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்களுக்கு நாம் அவங்க முறையாக அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை இந்த அமாவாசை திதிகளில் வச்சு படைச்சி இந்த திதி தர்ப்பணம்லாம் சரியாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மனம் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போவாங்களாமா. பொதுவாக பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே சொல்லுவோம், நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும், நம்ம பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த திதி தர்ப்பணம் முறையாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாவே இந்த முன்னோர்களுடைய ஆசி நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அவர்களுடைய ஆசி கிடைக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய ஆசி கிடைச்சிடும். எந்த குடும்பத்தில் இந்த முன்னோர்கள் வழிபாடு இல்லையோ முன்னோர்களுடைய சாபம், அதாவது பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் அனுகிரகம் அந்த குடும்பத்துக்கு இருக்காது. அப்போ இந்த முன்னோர்கள் ஆசியும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லா விதத்துலேயும் கஷ்டப்படுவாங்க. ஒரு சம்பாத்தியம் இருக்காது, தொழில் நல்லபடியாக அவங்களுக்கு நடக்காது, அந்த குடும்பங்களில் சுபகாரியங்கள் நடக்காது, ஒரு திருமணம் நடக்காது, திருமணம் கால தாமதமாகும். அப்படியே திருமணம் நடந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அந்த முன்னோர்கள் சாபம், அந்த பித்ரு தோஷம் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கும். அப்போ இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த 12 அமாவாசை திதிகள்லேயும் நாம் விரதம் இருக்க முடியலன்னா கூட இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த தை அமாவாசை 3 அமாவாசையை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, அன்றைக்கி நம்ம எப்பவும் போல் சமைக்கிற சாப்பாடை அன்றைக்கி நம்ம அதிகாலையிலே எழுந்திரிச்சு நீராடிட்டு நம்ம முன்னோர்களெல்லாம் நினச்சி வணங்கி அன்று மதியம் வரைக்கும் விரதம் இருந்து அவங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. இப்போ ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம், நல்ல நேரம் இப்படிலாம் வரும். அது மாதிரி பித்ருக்களுக்கு அப்படின்னு ஒரு காலம் உண்டு ஒரு நாளில். அது பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 12 மணியிலிருந்து 3:30 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பித்ரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 1 மணி 12 நிமிஷத்திலிருந்து 3 மணி 15 நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பித்ருக்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுத்து
படையல் போட்டு, அதே மாதிரி பசுமாட்டுக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்து, இதை முறையாக நம்ம அவங்களுக்கு பூஜை செஞ்சு அந்த சாப்பாடை கொண்டுட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முன்னோர்களுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த அமாவாசை திதி அன்னைக்கு மது, மாமிசம், புகையிலை இதெல்லாம் ஒதுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நாம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதில் போய் நம்ம கெட்டதை கலக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னைக்கு இச்சையை தூண்டக்கூடிய துவரம்பருப்பு, பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரி சில காய்கறிகள்லாம் இருக்குது. இந்த கத்திரிக்காயெல்லாம் கூட, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் கூட ஒதுக்க சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாசி பருப்பில் சாம்பார் வைக்க சொல்கிறாங்க. அது மதியம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்த சேமியா, ஜவ்வரிசி போட்ட பாயாசம்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த பித்திருக்களுக்கு வாழைக்காய், புடலங்காய், இந்த புடலங்காய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த பித்திருக்கள் அந்த பித்திரு உலகத்தில் இந்த புடலங்காய் கொடிக்கும் அந்த கொடிக்கும் கீழே அதனுடைய நிழலில் தான் படுத்து உறங்குவாங்களாம். அப்போ இந்த புடலங்காய் வந்து எவ்வளவு ஒரு உன்னதமான காய் அப்படின்னு சொல்லுங்கள். பித்திருக்களுடைய ஆசியை பெற்ற காயின்னு சொல்லலாம். அப்போ இந்த புடலங்காயை வந்து கண்டிப்பாக சமைங்க, வாழைக்காய் சமைச்சிங்க. அதே மாதிரி அன்னைக்கு இந்த பிரண்டையெல்லாம் பயன்படுத்துவாங்க. பிரண்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 காய்க்கு சமம். அப்போ அதே மாதிரி இந்த ஆதண்டா வத்தை இதெல்லாம் வந்து அன்றைக்கி நாம் படையலில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த முன்னோர்களுடைய உங்களுக்கு ஆசி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக இருங்க. இந்த ஆடி அமாவாசை விரதம் இந்த 2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, ஜூலை மாதம் 24ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக இந்த அமாவாசை திதி இருக்குது. அப்போ இந்த முன்னோர்கள் வழிபாட்டை நாம் அன்றைய பொழுதை நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய ஆசி முவ்வேலி 21 தலைமுறைக்கும், அதாவது நம்மளுடைய 21 தலைமுறைக்கும் மோட்சத்தை வந்து அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.